சிவாய நம. அன்பர் பெருமக்களே, சிந்திப்போமே எனும் இந்த பகுதி நாள்தோறும் நாம் ஒவ்வொரு நாளையும் நல்லதொரு சிந்தனையோடு தொடங்கலாமே எனும் நல்ல எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிந்திப்போமே எனும் பகுதி. இது 2021 ஆண்டு மே மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமை முதல் இன்று வரையிலும் நடுவில் ஒரே ஒரு நாள் தவிர பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் ஒவ்வொரு நாளும் பதிவிடப்பட்டு வருகிறது. இந்த சிந்திப்போமே எனும் பகுதியை இதுகாரும் நாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் போன்ற தளங்களிலே வரி வடிவில் மட்டும் நாம் கண்டு படித்து பயன்பெற்றோம். ஆனால் அந்த சிந்திப்போமே எனும் பதிவு இன்று முதல், அதாவது 2025 அக்டோபர் மாதம் 20ஆம் நாள் திங்கட்கிழமை முதற்கொண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு தீப ஒளி நன்னாள் முதல் கொண்டு நாள்தோறும் ஞான ஒளி ஏற்றி நாம் நம்முடைய நாளை தொடங்கலாமே என்ற ஒரு திருவருளோடும் குருவருளோடும் இந்த சிந்திப்போமே பகுதி இப்பொழுது வரி வடிவம் மட்டுமன்றி குரல் வடிவிலும் இல்லை, காணொளி வடிவிலும் அது யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று 1609வது பதிவு. இன்றைய சிந்திப்போமேவிற்குள் நுழையலாமா? சிந்திப்போமே 1609. பொல் ஆர் இணை மலர் நல்லார் புனைவரே. மெய்கண்டார் விளக்குகிறார். சிவ ஆகமங்கள் விளக்குகின்ற கருத்து பற்றி, சிவ ஆகமங்கள் விளக்குகின்ற பொருள் பற்றி நந்தியம்பெருமானுக்கு பல்வேறு ஐயங்கள் எழுந்தன. அந்த ஐயங்களை எல்லாம் எந்தவிதமான மயக்கமுமின்றி, எந்தவிதமான ஐயமுமின்றி, எந்தவிதமான திரிபு உணர்வுமின்றி தீர்த்து அருளினார் சிவபெருமான். எப்படி தீர்த்தருளினார் தெரியுமா? அருளே வடிவான கல் ஆல் மரத்தின் நிழலில் எழுந்தருளியிருந்து சிவஞான போதம் எனும் நூலின் மூலமாக முழுமையாக தீர்த்தருளினார். அவர்தானே அனைவருக்கும் முதல் ஆசிரியர். அவர் அறிவித்தாலன்றி யார்தான் அறிய முடியும்? அப்படிப்பட்ட பெருமான். எப்படிப்பட்ட பெருமான்? மேரு மலையையே வில்லாக கொண்டு முப்புறம் எரித்தாரே, அப்படிப்பட்ட பெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் மேலும் மேலும் நமக்கு அருளும் பொருட்டு உளியால் செதுக்கப்படாமல் சுயம்புவாய் எழுந்திருக்கக்கூடிய விநாயக பெருமானினுடைய ஞானாசக்தி கிரியாசக்தி எனும் 2 திருவடி தாமரைகளை தம்முடைய ஞானாசக்தி கிரியாசக்திகளுக்கு வியாபகமாக கொண்டு தாடலை போல, தாழ் தலை போல அடங்கி நிற்பர். யார் அடங்கி நிற்பார்கள்? சிவஞானத்தை கேட்டு சிந்தித்து தெளிந்த அடியார் பெருமக்கள். அப்படி விநாயக பெருமானுடைய 2 திருவடி தாமரைகளையும் தாடலை போல அந்த திருவடி தாமரைகளுக்குள் அடங்கி நிற்பர். இப்படியாக கணபதியை வணங்கினால் திருவருள் பெறலாம் என்று விளக்குகிறார் மெய்கண்டார். பாடலை காணலாமே. கல் ஆல் நிழல் மலைவு இல்லார் அருளிய பொல் ஆர் இணை மலர் நல்லார் புனைவரே. கல்லால் நிழல் மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. சிவஞான போதம் மெய்கண்டார். விநாயகரை வணங்குவோம், திருவருள் உணர்வோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.